இப்போது அடுத்த கேஸில் பார்த்தீங்கன்னா பென்னட் கோலம் அண்டு கோ வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஆல் இந்தியா ரிப்போர்ட் 1973 சுப்ரீம் கோர்ட் 106. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நியூஸ் பிரிண்ட் கண்ட்ரோல், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அச்சு கட்டுப்பாட்டு ஆணை வந்து செய்தித்தாள்கள் அல்லது பதிப்புகளை தொடங்குவதற்கு ஒரு தடையை வந்து விதிச்சிச்சு அப்படின்றாங்க. என்ன தடையினா, மற்றும் 10 பக்கங்களுக்கு அதிகபட்ச வரம்பை நிர்ணயித்தது. 10 பக்கங்களுக்கு குறைவான செய்தித்தாள்களுக்கு மட்டும் 20% கூடுதல் கொடுப்பனவுடன் செய்தித்தாள் வெளியில் வர முடியும். செய்தித்தாள்களின் பக்கங்களின் எண்ணிக்கை, அவற்றின் புழக்கம் மற்றும் அவற்றின் புதிய பதிப்பை அவற்றின் ஒதுக்கீட்டிற்குள் நியாயமாக நிர்ணயிக்கப்பட்டிருப்பதை தீர்மானிக்க சுதந்திரமாக விட வேண்டும். அவங்க இஷ்டத்துக்கு அவங்க எவ்வளோ செய்தித்தாள்கள் பக்கங்கள் எண்ணிக்கையை விடணுமோ அந்த புழக்கத்தை அவங்க சுதந்திரத்திற்கு விடணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. சுதந்திரமாக விட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டது. சுப்ரீம் கோர்ட் நியூஸ் ஃப்ரீ கொள்கையை 19(1)A மீறுவதாக கூறி ரத்து செய்தது. இது வந்து என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்ட்ரக் டவுன் த நியூஸ் பிரிண்ட் பாலிசி அஸ் பீயிங் இஸ் வயலேட் ஆஃப் ஆர்டிக்கல் 19(1)A வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்ட்ரக் டவுன் பண்ணிடுச்சு அப்படின்றாங்க. அதாவது அவங்க இஷ்டத்துக்கு பிரிண்ட் பண்ண விடுங்க பத்திரிக்கையை அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. ஆனால் வந்து 19(1)A வந்து மீறுவதாகவும் இருக்குது. அதனால் குறிப்பிட்ட பக்கங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் அமௌண்ட்டை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தடையை வந்து கொடுத்துருக்காங்க. என்னது, அரசு வந்து கட்டுப்பாட்டு ஆணையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க.